நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளாக இருக்கும், சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது ரொம்பவே நம்ம உடம்புக்கு நல்லது. நான் இப்போ ஒரு கப் தோல் உள்ள முழு உளுந்து எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு 1 ஹவர் நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இதுக்கு தனியாகவே இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் நம்ம சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதுவும் ஒரு 1 ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு நமக்கு இது கஞ்சி செய்கிறதுக்கு நம்ம என்னென்னா தேவைங்கிறத பார்த்துடலாம். கஞ்சி செய்கிறதுக்கு உளுந்து, பச்சை இந்த நம்ம சாப்பாட்டு அரிசி, அது கூடவே வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு. இப்போ வெங்காயம் 100 கிராம் எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. தேவையான அளவு தண்ணியை வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப்பு உளுந்தையும் நம்ம வெந்தயமும் நம்ம ஊற வச்சதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் இது கூடவே நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா, உரிச்சு வச்சிருக்கிற 100 கிராம் வெங்காயத்தையும், அது கூடவே 25 கிராம் பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறோம். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லாவே நமக்கு வேகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து வெந்தாச்சா நம்ம பார்த்துலாம். கை வச்சு நம்ம இப்படி கசக்கி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். உளுந்து வெந்துடுச்சு. இனி நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அரிசியும் உளுந்தும் சேர்ந்து வேகும் போதே உளுந்து நல்லாவே வெந்துடும். இப்போ அரிசி போட்டதுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது மூடி வைக்கணும்னு தேவையில்லை. ஓப்பன் ஏன்னா மூடி வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதனால் மூடி வச்சோம் ஒன்றும் வைக்கக்கூடாது. அப்படியே வச்சு நம்ம கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம். இறக்குற ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பூ சேர்த்துக்கணும். இப்போ உப்பு இது கூட நீங்கள் எவ்வளோ கஞ்சி வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு தேங்காய் முறி எடுத்து தேங்காய் துருவி எடுத்து இது கூடவே நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ அந்த தேங்காய் சேர்க்கும் போது நமக்கு அந்த கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, துவையல் தான் எடுத்துருக்கிறேன். இந்த இதுக்கு மட்டன் கிரேவியும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நம்ம துவையல் வச்சு தொட்டு சாப்பிட்டாலும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சிம்பிளாகவே முடிச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் வில் சுவே மலரட்டும்.